கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வீடியோவில் நாம் ஆராதனை குறித்து சில பகுதிகளை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நாம் சில ஆராதனை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதனுடைய 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கிற போது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதும் கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவரை எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகி தேவனுடைய விருப்பம் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதென்றால் என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது ஒரு மனிதனை குறித்து நாம் மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளணும். ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொண்டால் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் இணைந்ததுதான் ஒரு மனிதன் என்று சொல்லுகிறோம். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி. நாம் ஆதியாகமத்தை வாசிக்கிற போது தேவனாகிய கர்த்தர் மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனுடைய மூக்கிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அவன் ஜீவனுள்ள ஆத்துமா ஆனான். அப்போ மண்ணினால் உருவாக்கப்பட்டது சரீரம், கடவுளால் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊதி, அவனுடைய மூக்கிலே அவர் ஊதினார், அவன் ஜீவனுள்ள ஆத்துமா ஆனான். அப்படி என்றால் ஆவி என்பது என்ன? ஆவியை குறித்து நாம் சரியாக படிக்கிற பொழுது கடவுளால் உருவாக்கப்பட்ட பௌதீகமற்ற ஒரு கூறு, நம்முடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்ட கடவுளால் உருவாக்கப்பட்ட பௌதீகமற்ற ஒரு கூரை தான் நாம் அந்த ஆவி என்று சொல்லுகிறோம். அப்போ மனிதனுடைய சரீரம், ஆத்துமா, ஆவி. இந்த சரீரத்தை கடவுள் மனிதனுக்கு எதற்காக கொடுத்தார் என்றால் 2 காரணத்துக்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அடையாளத்திற்காக, ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவதற்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2, உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு, ஒருவர் இன்னொருவரோடு தொடர்பு கொள்வதற்கு சரீரம் அவசியம். இந்த ஆவி எதற்கு என்றால் கடவுளோடு தொடர்பு கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஆவி. நான் வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியா இருக்கிற தேவனை ஆவியுள்ளதான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஸ்பிரிட், பாடி, சோல், ஸ்பிரிட் டு கம்யூனிகேட் வித் காட், தேவனோடு தொடர்பு கொள்வதற்காக இந்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமா என்று சொல்லக்கூடிய உண்மையான மனிதன், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது,
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது உள்ளான மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புறம்பான மனுஷன் நம்முடைய சரீரம், உள்ளான மனுஷன் ஆத்துமா, அதுதான் உண்மையான மனிதன். அப்ப அந்த உண்மையான மனிதன் இந்த சரீரத்தை இயக்கி உலக மனிதனோடு தொடர்பு கொள்ள செய்கிறார். உள்ளான மனிதன் என் ஆவியை இயக்கி கடவுளோடு தொடர்பு கொள்ள செய்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அகத்தான உள்ளான மனிதன் அந்த உயிரற்ற நிலையில் இருக்கிறான். அவன் பாவத்திலே மரித்திருக்கிற பொழுது இந்த ஆவி கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு இயலாது, விருப்பமற்ற நிலையிலே போய்விடும். அதனாலதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிற பொழுது, அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை அவர் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், உயிர் கொடுத்தார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த மனிதன், அந்த உயிர் பெற்ற மனிதன் அந்த ஆவியை இயக்கி கடவுளோடு தொடர்பு கொள்ள வைக்கிறார். இந்த ஆவியை குறித்து நான் வாசிக்கிற போது மத்தேயு 26:41 ஆவி உற்சாகமானது, மாம்சமோ பலவீனமானது. ரோமர் 8:8 சொல்கிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். நாம் ஆவிக்குரியவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, ஆவி உற்சாகமான ஆவியோடு ஆண்டவரிடத்தில் தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆவி உற்சாகமானது. ஆங்கிலத்தில் the spirit is willing, விருப்பத்தோட கடவுளை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வது என்றால், ஆவி உற்சாகமான அந்த வாஞ்சையோட, விருப்பத்தோட, தாகத்தோட ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அப்போ ஆவியில ஆராதிக்கிறதுனா அவன் விருப்பத்தோட, வாஞ்சியோட, ஆயத்தத்தோட. மலையாளத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க எழுதியிருக்கும், ஆத்மாவு ஒருக்கம் உள்ளது, ஆயத்தமாகிறது. அப்போ ஆயத்தத்தோட, உற்சாகத்தோட, விருப்பத்தோட, யாருடைய கட்டாயமும் இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்காத ஆவியிலே ஆராதிக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனை நேரத்தில் தூங்கிடுவாங்க. அந்த சிலவங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை நேரத்தில் கவனக்குறைவாக இருப்பாங்க. ஆராதனையில பங்கு இல்லாதது போல உட்காந்துருப்பாங்க, சபைக்கு உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஆராதனையில அவங்க ஈடுபடாமல் தனித்து நிற்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கணும். அதெல்லாம் ஆவியிலே ஆராதிக்கிறது அல்ல. மாம்சம் பலவீனமானது. தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் கவனத்தை சிதற விட்டு அங்கே இங்கே பார்த்து தூக்கத்தோடையும் அந்த கவனக்குறைவாக இருக்கிறது தேவனை அவமானப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கும். அப்ப தேவனை ஆவியிலே ஆராதிக்கிறேங்கிறது விழிப்போட, உணர்வோட, விருப்பத்தோட, வாஞ்சையோட, மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கும். ஆவியோடும் உண்மையோடும். உண்மைங்கிறது என்ன? வேதத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற முறைகளை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பழைய ஏற்பாடு வாசிக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்துல சொல்லும்போது, ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிறதற்கு அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்வாயாக. அப்போ ஆராதனைக்கு செய்வதற்கான ஆராதனை கூடத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிறதற்கான அளவும் அதனுடைய அமைப்பையும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்தார்.
அதை போல அதை அவர் சொல்ல அதை போல நீ செய்யணும், அதன்படி செய்ய நீ எச்சரிக்கையாக இருப்பாயாக. புதிய ஏற்பாடில் வரும்பொழுது பிதாவை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எது உண்மை? வேத ஒழுங்கின்படியாக ஆராதனைக்கான முறைகள், எப்படி கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்கிறது வேதத்தில் பல பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனையோடுக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டுமா? ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நாம் படிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நிறைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆராதனைக்கு ஒரு சுத்த மனசாட்சியோட ஆராதிக்கும். இப்படி வேதம் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கான நிறைய விஷயத்தை சொல்லுகிறது. அதை தான் சத்தியம் என்று சொல்லுகிறோம். அப்போ உள்ளத்துல உற்சாகத்தோடும் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் நாம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதே வேளையில வேத ஒழுங்கின்படியான ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆராதனை நேரத்தில் கவனக்குறைவாகவோ விருப்பம் இல்லாதவர்களைப் போலவோ யாருடைய நிர்பந்தத்தில் ஆராதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வது என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய ஆவியினால் இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவை ஆராதிப்பதுதான். தேவனுடைய வார்த்தைகளின்படி எப்படியெல்லாம் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத ஒழுங்கின்படி, அந்த வார்த்தையின்படி நம்முடைய ஆவியினாலே உற்சாகத்தோடு விருப்பத்தோடு வாஞ்சையோடு சொந்த விருப்பத்தோடு மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். இயேசு வழியாக பிதாவை ஆராதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை என்று பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நாம் வேதத்தை ஆரோக்கியமான நிலையிலே கற்றுக்கொண்டு தேவ விருப்பத்தின்படி கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து பரமராஜ்யத்தை நாம் சென்றடைய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.